வினோத் எங்க இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட சிவாபுரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ விக்ரம் உங்க கூட தான் இருக்கானா? இல்ல விஜய், அவனையும் கூட்டு போலான்னு தான் கால் பண்ணேன். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? என்னாச்சு விஜய்? ஒண்ணுல வினோத், விக்ரம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் உங்க கூட இருப்பான்னு நினைச்சேன். நீங்க மனோகர் சாருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். அவரை பார்க்க கூட போயிருக்கலாம். சரி ஓகே வினோத், நான் அவருக்கு கால் பண்ணி பார்க்குறேன். மனோகர் சார், நான் விக்ரம் பிரதர் விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய், எப்படி இருக்கீங்க? விக்ரம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். சொல்லுங்க விஜய், என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். இப்போ நான் அர்ஜென்ட்டாக மீட்டிங் போயிட்டு இருக்கேன். ஒரு 5 to 10 minutes கூப்பிட்டுமா? ஓகே சார், ஓகே. ஓகே விஜய். விக்ரம்க்கு க்ளோஸா இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவங்க சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விக்ரம் அவங்க கூட இல்லவே இல்லைன்னு தெரியுது. இதுதான் நாங்க முன்னாடில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். விக்ரம் மாமா ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கோ இல்ல வேற வேலை விஷயமாவோ வெளியில போகல விஜய். எப்படி ஐசி இவ்வளவு உறுதியா சொல்ற? விஜய் மாமா அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்தாலோ இல்ல வேற பர்சனல் விஷயமா போயிருந்தாலோ நம்ம கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. இல்லனா இவ்ளோ நேரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பேசிருப்பாரு. ஃபோனும் பண்ணல. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா விக்ரம் மாமாவை கண்டிப்பா யாரோ கடத்திட்டு போய் வச்சிருக்காங்கன்னு? அங்க எங்கேயாவது வந்தானா? ஓ, ஏதாவது தெரிஞ்ச எனக்கு கால் பண்ணு. சரிப்பா. அப்ப விக்ரம் எங்க தான் போயிருப்பான்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி வரல பார்க்கலன்னு சொல்றாங்க. ஐயோ, விக்ரம் வீட்ல இருப்பான்னு நினைச்சு அலட்சியமா இருந்தது தப்பா போச்சு. ஏக்கா, என்னக்கா ரொம்ப ஆழ்ந்த யோசனை போல இருக்கு. கடத்தின விக்ரம அங்கேயே வச்சுக்கலாமா இல்ல வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறியா? டேய், என்னடா சொல்ற? என்னக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? என்கிட்ட கூட சொல்லாம சீக்கிரட்டா பெரிய வேலையை பண்ணிட்டியக்கா. ஆமா ஆண்டி, நிழல் மாதிரி உங்க கூட இருக்கிற என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்களே. நீதான் என் துணையா இருக்கணும், நீதான் என் தளபதி, அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் சொல்லிட்டு எனக்கே தெரியாம விக்ரம கடத்திட்டீங்கல்ல. நீங்க பயங்கரமான ஆள் தான். ஆமாக்கா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. எங்களுக்கு கூட தெரியாம விக்ரம கடத்தி இருக்கேன்னா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னக்கா அந்த பிளானு? விக்ரம என்னதான் பண்ண போற? விளையாடுறீங்களா? நான் எதுக்கு விக்ரம கடத்த போறேன்? என்ன பேசிட்டு இருக்க? விக்ரம கடத்திட்டு போறதுக்கு அவன் என்ன ஸ்கூல் பையனா என்ன? இத பாரு, விக்ரமெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் கடத்திட முடியாது ஐசா. சார், அதுக்கு இல்ல சார், கூட்டிட்டு போய் வேற யாருன்னா அடைச்சு வச்சிருந்தா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, யாரு பண்ணிருப்பாங்க? வேற யாரு? உங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்க. அவன் இங்க இருந்தாதான் நான் நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்த முடியும். அதெல்லாம் சரிக்கா. ஒருவேளை மகா சொன்ன மாதிரி விக்ரம கல்யாணம் வரைக்கும் மறைச்சு வைக்கிறதுக்காக கடத்தி வச்சிருப்பியோன்னு நினைச்சிட்டக்கா. டேய் லூசாடா நீ. நானே அந்த மகா கிட்ட ஒவ்வொரு தடவையும் தோத்துட்டு இருக்கேன். இந்த முறை எப்படியாவது விக்ரமுக்கும் கிருப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் சவால்ல ஜெயிக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து விக்ரம கடத்தி வச்சிருக்கன்னு உளறிட்டு இருக்க. ஏ கிருப்பா, அவன் தான் மூளை இல்லாதவன். கண்ணால கண்டது காதால கேட்டதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருப்பான். உனக்கு எங்க போச்சு புத்தி? நீயும் இவன மாதிரியே நான் தான் விக்ரம கடத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. சாரி ஆண்டி, நீங்க எனக்கு தெரியாம எதையும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மகாவும் மத்தவங்களும் பேசினதை வச்சு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். சாரி ஆண்டி. என்னடி நீ? முன்னாடி தானே நான் ஹாஸ்பிட்டல்ல விக்ரம போ சொன்னேன். அப்படி இருக்கும்போது என்ன நீ எப்படி சந்தேகப்படலாம்? சரி விடு, மறுபடியும் அப்படி யோசிக்காத.
சரிங்க ஆண்டி. ஏக்கா விக்ரம நீயும் கடத்தலைன்னா வேற யார் கடத்திருப்பா? யாரு? அம்மாவா? அவங்க எதுக்கு போய் விக்ரம கடத்தணும்? சம்பந்தமே இல்லையே. இவ்ளோ நாளா காரணம் இல்லாமையா அத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாவது காரணம் இருக்குங்க. இல்ல நீ இப்போதைக்கு அம்மாவோட பிளானு விக்ரமுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது விக்ரம் எதுக்கு தலைமுறை வாக்கணும்? அவன் இருந்தா தானே அந்த பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்க முடியும். அப்படின்னா விக்ரம் இருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா நாம அத அவ்வளோ ஈஸியா நடக்க விட்டுற மாட்டோம்ல. எப்படியாவது ஸ்டாப் பண்ண நம்மளும் முயற்சி பண்ணுவோம்ல. அதுக்காக தான் இப்படி ஒரு கேம் விளையாடுறாங்களோன்னு எனக்கு தோணுது விஜய். ஓ, ஒருவேளை விக்ரம நாம கடத்திடுவோம்னு நினைச்சு முன்கூட்டியே அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லைங்க, நமக்கு இப்போ 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விக்ரம காணோம், எங்க போயிருப்பாருன்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்காக தான் அவங்க விக்ரமையே கடத்திருப்பாங்க. நம்மள டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் விக்ரம தேடி வச்சுட்டு அந்த பக்கம் வேற ஏதோ பண்றதுக்கு பெருசா பிளான் பண்ணிருப்பாங்களோ? அதான் எனக்கும் தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வீட்டுக்கு வர இருந்தவன் இடையில எங்க போயிருப்பான்? ஆண்டி, இங்க நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு மகா மேலதான் சந்தேகம் வருது. அவதான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக விக்ரம கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து நாடகம் ஆடிட்டு இருந்தானா? அவளை விசாரிக்கிற முறையில விசாரிச்சா விக்ரம் எங்க இருக்காங்கிற உண்மை வெளியே வந்துரும் ஆண்டி. ஆமாக்கா, எனக்கு கூட மகா மேலதான் சந்தேகமா இருக்குது. கிருபா சொன்ன மாதிரி நீ நம்ம பசங்களை வச்சு மகாவை தூக்கிட்டு போய் விசாரிச்சா பாரு, மணி கூட அடிக்குதுக்கா. கண்டிப்பா மகா தான் விக்ரம கடத்திருக்கா. நீ பசங்களை வர சொல்லுக்கா. அது மட்டும் இல்ல விஜய், அத்தையால விக்ரம் அம்மாவோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு. சே அம்மா அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி விக்ரம் தம்பியை கொலை பண்றதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணவங்க தானே அவங்க. ஆமாத்த, அத நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இப்போ அத அம்மா பண்ண மாட்டாங்க. ஏன்னா விக்ரம்க்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா முதல் சஸ்பெக்டே அம்மா தான். போலீஸ் முதல்ல அவங்கள தானே கூப்பிட்டு என்கொயரி பண்ணோம். இது அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் அம்மா இந்த காரியத்தை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேற என்னமோ தான் நடந்திருக்கு. இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு அத்தை தான் விக்ரம எங்கேயோ கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கணும். அவங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, என்ன மீறி எதுவுமே நடக்காது. அவங்க திட்டத்தை எல்லாம் முறியடிச்சு என் விக்ரம அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆவேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை இது அம்மாவோட வேலையா இல்லாம வேற ஏதாவது நடந்திருந்தா? சொல்லு பிரகாஷ். மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த பேப்பர் விளம்பரத்துல இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசணும் மேடம். ஹலோ சார், மகேஷ் சார் இருக்காங்களா? ஆமா, நான் மகேஷ் தான் பேசுறேன். நீங்க? சார், நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க உங்க சம்சாரம் கிருபாவை காணுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தீங்களா? ஆமா சார், கொடுத்துருந்தேன். ஆமா சார், இப்போ அவங்க எங்க ஏரியாவில் தான் இருக்காங்க. வந்து கூட்டிட்டு போங்க சார். எந்த எந்த ஏரியா சார்? லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க. சரிங்க சார், நான் இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். சார், வரும்போது அந்த 2 லட்சம் பணத்தை கையோட எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி பணத்தை கொடுத்தாதான் உங்க ஒய்ஃபை ஒப்படைப்பாங்க. சரிங்க சார், நான் இப்போ உடனே பணத்தை கொண்டு வந்துடுறேன். சூப்பர் பிரகாஷ். அவன் வந்ததும் நான் சொன்ன மாதிரி அவன் கதையை முடிச்சு விட்டுருங்க. மேடம், கண்டிப்பா மேடம். அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரகாஷ், நீ வேலையை முடிச்சிட்டு ஃபினிஷ்டுன்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு அனுப்பு. ஃபோன் எல்லாம் பண்ணிடாத. நான் இங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். சரிங்க மேடம். புலி, கடைசியா நீ என்ன சொன்ன? அது மகாவை தூக்கிட்டு போய் விசாரிக்கலான்னு சொன்னேன். நீ சொல்ற மாதிரி விக்ரம மகா கடத்தல, வேற என்னமோ நடந்திருக்கு.
அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா அண்ணி, நீங்க எல்லாருமே எதிரியோட ரியாக்ஷனை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. ஆனா நான் விக்ரமோட ஹெல்த் இஷ்யூவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. விக்ரமுக்கு அடிக்கடி மயக்கம் வருது, தன்னிலை மறந்து போறான். டாக்டர் வேற விக்ரமுக்கு எந்த நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம்னு சொல்லியிருக்காருல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா விக்ரமுக்கு வேற ஏதாவது நடந்திருக்கலாமோன்னு தோணுது. ஆமா மகா, மாப்பிள்ள சொல்றது கூட ஒரு வகையில சரின்னு தான் தோணுது. சரி, இப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க எல்லாரும்? விக்ரம் கடைசியா அம்மாவோட சேர்ந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அந்த விக்ரம் எங்க போனா என்ன ஆனான்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆமா மகா, ஒரு பக்கம் நந்தினியோட நடவடிக்கையை கவனிச்சாலும் இன்னொரு பக்கம் மாப்பிள்ள சொல்ற மாதிரி தேடி பார்க்கறதும் நமக்கு நல்ல தானே. மாப்பிள்ள, நீங்க உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்களேன். சரிங்க. ஹலோ ஹலோ, காமாட்சி ஹாஸ்பிட்டலுங்களா? எஸ் சார், சொல்லுங்க. மேடம், நேத்து மதியம் ஒரு பொண்ணை மயக்க நிலைமையில உங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? சார், நேம் சொல்லுங்க சார். அண்ணி, அவங்க நேம் கேக்குறாங்க. மகான சொல்லுங்க விஜய். மேடம், மகா மேடம். ஓ, மகாவா? ஆமா, அவங்க நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆனாங்க. மேடம், அது தெரியும் மேடம். சார், அப்ப வேற என்ன சார் வேணும்? அந்த பொண்ணை அட்மிட் பண்ணும்போது கூட யார் யார் இருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க கூட அவங்க ஹஸ்பண்டும் ஒரு லேடியும் இருந்தாங்க சார். ஹஸ்பண்டா? சரிங்க மேடம். மேடம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது கூட அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாரா? ஹலோ சார், இதெல்லாம் ஏன் சார் என்கிட்ட கேக்குறீங்க? மேடம், தப்பா நினைக்காதீங்க மேடம். ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்காக தான் கேக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஹஸ்பண்ட் கூட இருந்தாரா? சார், அது அப்ப இல்ல சார். அவங்க இல்லையா? சார், அப்ப அவங்க இல்ல சார். அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே சார். அண்ணி, அம்மா சொல்றது உண்மைதான். அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டானா? அப்படிங்களா? அப்போ விக்ரம் அவங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாருன்னா வீட்டுக்கு வராம வேற எங்க போயிருப்பாரு? அண்ணி, நான் இப்படி பேசுறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வழியில வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. விஜய், என்ன விஜய் இப்படி சொல்றீங்க? ஆமா அண்ணி, எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயோ, நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில விசாரிச்சு பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு எனக்கு தோணுது. நீ போய் நம்ம விசாரிச்சு பார்ப்போமா? அப்ப வாங்க, நம்ம உடனே இப்பவே கிளம்பலாம். வாங்க. என்னண்ணா வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம், மணியாச்சு. டேய், வருவான்டா. பொண்டாட்டிய காணுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தவன் வராமையா போயிட போறான். வருவான், வெயிட் பண்ணி பாப்போம். விஜய், நம்ம விக்ரம தேடி போறது கரெக்ட் தானா? எனக்கு என்னமோ நம்ம குருட்டு நம்பிக்கையில போற மாதிரியே தோணுது. இல்ல நீ, விக்ரம நாம பார்க்க முடியலனாலும் அவனை பத்தி ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும். நீ நம்பிக்கையா இருங்க. சார், இந்த இடம் தானா? ஆமாண்ணே, இந்த இடம் தான் காட்டுது. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன். சரிங்க சார், பண்ணுங்க சார். ஏய், அவன் தான்டா. ஹலோ சார், நீங்க அனுப்பின லொகேஷனுக்கு வந்துட்டீங்களா? அங்கேயே வெயிட் பண்ணுங்க, வரேன். ஏய், பாட்டி வந்துட்டான், வண்டி எடு.
அண்ணே ஆ இந்த இடம் தானே? இந்த இடம் தானா? ஆமா. ம் அப்போ ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். நன்றி. வரேன் சார். வாங்க. இது வரைக்கும் விக்ரம் எங்கே போனானே தெரியல. இதை பற்றி மறுபடியும் அக்கா கிட்ட கேட்டோம்னா அடித்தாலும் அடிச்சு போடுவா. இந்த கிருபா ஏதாவது பேசி அக்கா வாயை கிளறுவான்னு பார்த்தா அவளும் சைலண்ட்டாக இருக்காளே. இந்தவள எதாவது பேசு. ஆண்டி இப்ப என்ன பண்றது? பேசாம நேத்து விக்ரம நம்ம கூடவே வச்சிருந்திருக்கலாமோ? அவரை வெளியே வெயிட் பண்ண சொன்னதுனால தானே இப்ப மிஸ் ஆயிட்டாரு. என்னடி மிஸ் ஆயிட்டாரு எஸ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே விக்ரம வெளியில வெயிட் பண்ண சொன்ன. பெருசா பேச வந்துட்ட. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. நீ மட்டும் ரெஜிஸ்டர் மேரேஜ் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? அங்க எல்லாமே சரியா நடந்திருந்தா உனக்கும் விக்ரமுக்கும் இந்நேரம் கல்யாணமே நடந்திருக்கும். நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆண்டி நான் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்கேன்? ஒரு பக்கம் என் புருஷன் மகேஷ கொல்ல நீங்க ரவுடிங்கள அனுப்பியிருக்கீங்க. அது என்ன ஆச்சோன்னு தெரியல. இன்னொரு பக்கம் என் வருங்கால புருஷன் விக்ரம் எங்க போனாருன்னே தெரியல. நானும் உங்களை மாதிரி நிம்மதி இல்லாம தான் ஆண்டி இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏக்கா ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்காம தான் விக்ரம் காணாம போயிட்டானோ? அதான் கல்யாணமே நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் விக்ரம் கல்யாணம் பிடிக்கலன்னு போகணும்? அதுவும் சரிதான். ஏக்கா எனக்கு ஒரு டவுட்டு. டேய் தூங்கும் போது கூட நீ டவுட்டோட தான் தூங்குவடா. என்ன டவுட் கேட்டு தொலை. விக்ரமுக்கு ஒரு வேளை பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்துருச்சோ? ஏக்கா என்னக்கா நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ அமைதியா நிக்கிற? எதுக்கு உனக்கு பதில் வேற சொல்லணுமா? ஏன்டா உனக்கு இப்படி எல்லாம் தோணுது? அக்கா அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாரு? விக்ரமுக்கு எப்ப வேணாலும் பழைய நினைவுகள்லாம் திரும்ப வரும்னு சொன்னார்ல. ஒருவேளை விக்ரமுக்கு பழைய ஞாபகமெல்லாம் வந்து எங்கேயாவது கிளம்பி போயிருப்பானோ? நீங்க சொல்ற மாதிரி விக்ரம்க்கும் பழைய ஞாபகம் வந்துட்டதா வச்சுக்கிட்டாலும் அவர் ஏன் வேற எங்கேயோ போகணும்? உங்களை பழிவாங்க நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். கிருபா சொல்றதும் சரிதான். விக்ரமுக்கு பழைய ஞாபகம் வந்திருந்தா நான் அவன் அம்மாவை கொன்னதுக்காக அவன் கண்டிப்பா என்ன தேடி தானே வந்திருக்கணும். ஆமாக்கா அதை நான் மறந்துட்டேங்க. நீ முக்கியமானது எதைத்தான் ஞாபகம் வச்சிருக்க? அப்போ விக்ரம்க்கு இன்னும் பழைய ஞாபகம் வரல. இதுல வேற என்னமோ நடந்திருக்கு. விக்ரம் எங்க இருந்தாலும் உடனே நாம அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லனா நமக்கு தான் பிரச்சனை. விஜய், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வேற ஒரு ரூட்டும் இருக்குல்ல? இருக்க நீ. ஆனா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. விக்ரம் இந்த வழியில தான் வந்திருக்கணும். ஓ, அப்போ ஒன்னு பண்றீங்களா? எங்கன்னா காரை ஸ்டாப் பண்ணி விசாரிக்கிறீங்களா யார்கிட்டயாவது? எப்படியே நம்ம போயிட்டு இருந்தா எப்படி விக்ரம கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? அதான் யார்கிட்ட விசாரிக்கிறதுன்னு தெரியல நீ. விஜய், எங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு கடையில போய் விசாரிக்கலாம்ல? நம்ம நினைக்கிற மாதிரி விக்ரம் எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்திருந்தா கண்டிப்பா இங்க யாருக்குன்னா தெரிஞ்சிருக்கும்ல. சரிங்க, நீ யார்கிட்டயாவது விசாரிப்போம். விஜய் விஜய், அங்க பாருங்களேன், ஒரு டிராஃபிக் போலீஸ் நிக்கிறாரு. அனி, அவர்கிட்ட கேட்டோம்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்க நிக்கிறாரு அனி. கண்டிப்பா இவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். நான் விசாரிக்கிறேன்.
ஏய் அங்க ஒருத்தன் நிக்கிறான், அவனான்னு போய் கேளு. சரிண்ணே. நீங்க தானே பொண்டாட்டியை காண பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது? ஆமாங்க, நான் தான். வந்து வேன்ல இருங்க. வேன்லையா? என் ஒய்ஃப் எங்க? அவங்க வீட்டில் இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். போங்க. வாங்க. உள்ள உட்காருங்க. எப்போ வந்தாருன்னு சொன்னீங்க? சார் நேற்று ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும் சார். 4 மணியா? அந்த டைம்ல நான் இங்க தான் இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இந்த ரோட்ல நடக்கலையே. சார் சிசிடிவி ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாமா? அப்படியெல்லாம் நீங்க கேட்டதும் பண்ண முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. அப்பதான் எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா பண்ண முடியும். சரி சார், தேங்க்யூ.